நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா மந்திரியாரே, நான் தடையா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா குருவும் தனிமணியும் நிச்சயமா அவங்க திட்டத்தை தெரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன குற்றவாளியாக்கி கைது பண்ண வைக்க பார்த்திருக்காங்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரை சிக்க வைக்க அவங்க போட்ட இந்த திட்டம் கொஞ்சம் பலவீனமானதுதான். இல்ல மந்திரியாரே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மகாராஜா பாபரோட உத்தரவு இல்லாம அவரோட கண்களை நேரா பார்த்தாலே அவர் கொலை பண்ணிடுவாராம். இந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஒரு நபர் என்ன யோசிப்பாரு? இந்த திட்டத்தின் மூலமா என்ன உங்களுக்கு எதிரியா மாத்திடுவாரு. அப்புறம் என்ன கைது பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க கவனம் உள்ளூர்ல இருக்கிற ராஜ துரோகிகள் மேல திரும்பிடும். பாபர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜயநகரத்தை தாக்க நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு நம்ம மகாராஜா எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறது தெரியாது. நம்ம ராஜாக்கு அச்சமும் கிடையாது, ஆணவமும் கிடையாது. அவர் தீர விசாரிக்காம யாரையும் தண்டிக்கவும் மாட்டாரு. உங்களோட இந்த பெருமைகள் அவருக்கு தெரியாது மகாராஜா. நீங்க என்ன சொல்ல வரீங்க ராமகிருஷ்ணரே? மகாராஜா, எனக்கும் உங்களுக்கும் நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்துற முயற்சியில முதல் பாதி திட்டத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா நம்ம எல்லாரையும், குறிப்பா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டாங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஆனா முழுசா புரிஞ்சிக்கல. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது வரைக்கும் சந்திக்காத, எந்த அறிமுகமும் இல்லாத பாபரோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா மகாராஜா, முகலாய படையினர் விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க மகாராஜா. அவங்க வரட்டும், சுல்தான் பாபரும் வரட்டும். இந்த விஜயநகர மண்டலம் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனை. மகாராஜா, நீங்க எனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? அதாவது நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை கொடுக்கணும். கண்டிப்பா நான் கொடுப்பேன் ராமகிருஷ்ணரே. ஆனா என்ன வேணும்? மகாராஜா, என் மேல நம்பிக்கை இருந்தா முதல்ல வாக்குறுதி கொடுங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன் ராமகிருஷ்ணா. உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, யுத்தம் எப்பவும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. ஏன்னா யுத்தமே ஒரு பிரச்சனை தான். நான் தேவையில்லாத இந்த யுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு தான் முயற்சி பண்றேன். மகாராஜா, நான் பாபருக்கு உண்மைங்கிற கண்ணாடியை காமிச்சு ஒரு மகாராஜாவோட உண்மையான பெருமை அநியாயமா பல நாடுகளை வெற்றி அடையிறதுல இல்லைன்னு நிரூபிக்கணும். உண்மையிலேயே நேர்மையாவும் மனுஷ தன்மையோட நடந்துகிட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க மனசை ஜெயிக்கிறது தான் வெற்றி. இத சொல்லி புரிய வைக்க நான் ஆக்ராவுக்கு போயாகணும். அதுவும் தனியா. தனியாவா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறவங்கள நேர்ல போய் பாக்குறது ரொம்ப ஆபத்தானது. மகாராஜா, நான் என் தாய்நாட்டை காப்பாற்ற நினைச்ச இந்த வாய்ப்பை கைவிட போறது இல்ல. என்னை பார்த்தா பாபர் கவனம் சிதறிடும். நீங்களும் மந்திரி யாரும் என்ன குற்றவாளியா நினைக்கல. ஆனா என் மேல ராஜதுரோக பழி சுமத்தப்பட்டிருக்கு. சீக்கிரமாவே இந்த விஷயம் விஜயநகரம் முழுக்க பரவிடும். நான் இந்த கலங்கத்தை போக்கணும்னு நினைக்கிறேன் மகாராஜா. அது முடியாது ராமகிருஷ்ணரே. நீங்க இப்படி பண்றதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். மகாராஜா, நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. நான் ஆக்ரா போய் பாபரை சந்திக்கிற அனுமதி மட்டும் போதும். ஆனா உண்மையான மாவீரனுக்கு எது அழகு? கொடுத்த வாக்க உயிரே போனாலும் காப்பாத்துறது. பண்டிதர் ராமகிருஷ்ணரை போக அனுமதிங்க மகாராஜா. இவருக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இவர்கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு, அறிவுங்கிற ஆயுதம் இருக்கு. நான் உங்க வாக்குக்கு கட்டுப்பட்டு நிக்கிற ராமகிருஷ்ணா. நீங்க கிளம்புங்க. பகவதி அம்மன் கூட இருப்பாங்க.
ரொம்ப நன்றி மகாராஜா. விஜய நகரத்தோட பெருமையை நான் நிலைநாட்டுவேன். வெற்றிகரமா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். முகலாயருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாவே அரசர் பாபர் நம்மளுடைய சக்தியை புரிஞ்சுப்பாரு. 2 அம்மா இருக்கிற ஆளதான தேடினீங்க, அவரே இப்ப உங்களை பார்க்க நேர்ல வராரு. மணி குருஜி, 2 பேரும் வீட்டுக்குள்ள போங்க. போய் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்ச செய்தியை சொல்லிட்டு வாங்க. என்ன பண்றது, இவ்வளவு துக்கமான செய்தியை போய் என் வாயால சொல்ல முடியுமா? அருமை குருஜி, நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையவே அழிப்பீங்க, ஆனா அத நேர்ல மட்டும் சொல்ல மாட்டீங்கல்ல. சிஷ்யர்களே, போய் நீங்க சொல்லுவீங்க, அவங்க கேட்பாங்க, நான் ரசிப்பேன். எதை? அவங்க முகம் வாழறத நான் பார்க்கணும். சொல்ல முடியாத துக்கத்துல அவங்க கண்ணீர் விடுறத என் கண்ணால பார்த்தாதான் என் மனசுக்கே ஆறுதல். போங்க. குண்டப்பா, சாரதாதேவி, அம்மா. ஆச்சாரியார் தவறிட்டார்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க அழறாங்க. நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க 2 பேரும் அழும்போது நாங்களும் உங்க கூட சேர்ந்து அழதானே செய்வோம். சரி, நீங்க ஏன் அழறீங்க? நீ ஏன் சொல்லணுமே அழுகிறோம்? எனக்கு வாச்ச இந்த சிஷ்யனுங்க வாழ்க்கை முழுக்க முட்டாளுங்களா இருக்கானுங்க. அத்தை என்ன கேக்குறாங்கன்னா, அந்த கிழவ இல்ல குரு போய் சேர்ந்துட்டாரா? அப்படி போய் சேர்ந்துட்டாருன்னா எங்க அம்மா இப்போ மௌன விரதம் இருக்காங்களா, அதே மாதிரி அவரோட ஆத்மா சாந்தி அடைவும் மௌன விரதம் இருப்பாங்க. ஐயோ, எப்பவுமே அந்த ஆளை அடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா அந்த ஆள் போய் சேர்ந்துட்டாரே. இல்ல 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 இல்ல. எங்க குருஜி மாதிரி ஒரு கேவலமான சூழ்ச்சிக்காரனை அவ்வளவு சீக்கிரமா தாங்கிட்டு அழைச்சிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனுக்கு கூட தைரியம் கிடையாதுமா. ஐயோ, எனக்குன்னு சிஷ்யர்களை எங்க இருந்து வந்து வாச்சிங்களோ. ஆச்சாரியரே வணக்கம். என்ன இங்க? ராமா, ராமா, நம்ம ராமா. ராமாவா? ராமா இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. நீங்க அவர்கிட்ட பேசணும்னா கொஞ்ச நேரம் இங்க காத்துருங்க. அப்படி காத்திருந்தா கூட பிரயோஜனம் இல்லையேம்மா. காத்திருந்தா மட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ண திரும்ப வந்துடவா போறான்? கடவுளே, எப்படி சிரிச்ச முகமா இருப்பார் தெரியுமா? இதோ இப்படி ஒரு சிரிச்ச முகத்தோடயே விஜயநகர பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாரேப்பா. இப்போ பாவம் தம்பி எங்க போக போறாரோ தெரியல. பிரபு, நான் ராஜகுருவா இருந்தும் கையாலாகாதவன் ஆயிட்டனே. ஆனா நீங்களாவது கொஞ்சம் கருணை காட்டி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வயசா? ஒரு நல்ல மனுஷன் போறதுக்கான வயசா? பிரபு, இப்படி பண்ணிட்டீங்களே பிரபு. குருஜி, குருஜி ரொம்ப எல்லாம் போய் சொல்லாதீங்க. அப்புறம் யம தர்மர் ராஜாக்கு கோபம் வந்து நேரா கீழே வந்து அப்புறம் உங்களை தூக்கிட்டு போயிட போறாரு. குருஜி, ஏற்கனவே நீங்க பண்ண பாவம் கணக்கு இல்லாம எகிரிக்கிட்டே போகுது, பார்த்து. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி சரியா தூங்கல, காலையில இருந்து இது வரைக்கும் சரியா சாப்பிடல. அதனால இப்படி விடுகதை போடாம சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுங்க. மகாராஜா இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. நீ எவ்வளவு நாளைய அரச வைக்க போற?
இல்ல இல்ல நான் இல்ல, அத்தை கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாததா? மகாராஜா எதையும் செய்ய மாட்டாரு, அவரு கட்டளை தான் போடுவாரு. ஆமா, கட்டளை. மகாராஜா தூக்கல போட சொல்லி கட்டளை போட்டுட்டாரு. யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணனா. ஐயோ, அப்படி ஒரு கட்டளை போடும்போது விஜயநகர பேரரசு மேல ராமகிருஷ்ணனுக்கு இருக்கிற அன்பு அவர் கண்ணுக்கு தெரியலையே. அவர் இன்னொன்னு மறந்துட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் அம்பாளோட பெரிய பக்தன் கருதி மறந்துட்டாரு. அத கூட நினைச்சு பார்க்காம விட்டுட்டாரு. ஐயோ, பண்டிதர் ராமகிருஷ்ணா மொத்தமா போச்சேம்மா, மொத்தமா போச்சே. ஆச்சாரியாரே, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடுறேன். கோத்வால், எனக்கு தெரியும் நீங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தின தகவல் சொல்லத்தானே வந்தீங்க. இல்ல, அவரை இப்போ தூக்கல போட மேடைக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஐயோ இல்லைங்க. அப்படின்னா இன்னுமா தாமதமாகுது? ஐயோ, என்ன பேச விடுங்க. சொல்லாதீங்க, புரிஞ்சிருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் தன்னோட கடைசி ஆசையை சொல்லி இருப்பாரு, அதை நிறைவேற்றிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல ஆச்சாரியாரே, என்னன்னு சொல்லி தொலை ஐயா. தூக்குல போடுற ஆசாமிக்கு வயிற்று போக்குன்னு சொல்ல வரியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, எவ்வளவு நேரமா நான் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவரை தூக்கு போடுற உத்தரவு ரத்தாயிடுச்சு. பாத்து குருஜி, அடிக்கிறத கண்டுபிடிச்சிட போறாங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தூக்கல இருந்து தப்பிட்டானா? கண்டிப்பா மகாராஜாவை பேசியா ஏமாத்தி இருப்பான். திரும்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட ராஜ துரோகத்தை எடுத்து சொல்லி இதுக்கப்புறம் என்னோட கண்ணு முன்னாடியே பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவேன். குருஜி குருஜி கொஞ்சம் அமைதியா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் தூக்குல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா அம்மாவை பகச்சுக்கிட்டு இது வரைக்கும் அடி வாங்காம அவங்க கிட்ட இருந்து யாருமே தப்பிச்சதே இல்ல. எடுங்கம்மா எடுங்க, உங்க தடியை எடுங்கம்மா. நாளை அடிச்சு என்கிட்ட ஒரு எலும்பு கொடுங்க, நான் அதையும் மணி வச்சு விளையாடுவேன். இவனோட ஒரு எலும்பு இல்ல, மொத்த எலும்பையும் உடைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அடிக்காதீங்க. ஆச்சாரியாரே, விடுங்க விடுங்க, சொன்ன கேளுங்க. அம்மா போதுமா, இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா இவங்க 3 பேரும் செத்து போயிருவாங்கம்மா. இந்த அம்மாவோட ஒரே ஒரு பையனை நீ தூக்குல தொங்க வைக்க போறியா? அத நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா என்ன? கோத்வால், இவனை எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரியான ஒருத்தன் இங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீடே அசுத்தமாயிடும். இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். போங்க 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 போங்க, சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே ஓடிடுங்க. அம்மா பாருங்க, இந்த போயிட்டாங்க போயிட்டாங்க. ராமா, இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? சொல்றேன். போதும், பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜ துரோகி. அதனால இவருக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். ஐயோ லாமா, இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? ஆக்ரால இருந்து ஒரு உளவாளி வேஷம் போட்டு விஜயநகரம் வந்திருக்கான். அவன் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் ஆக்ரா போறேன், சுல்தான் பாபரை சந்திக்க. அதுவும் மாறு வேஷத்துல இல்ல. என்ன என்ன? ஆனா என்னங்க, நீங்க எதுக்காக அங்க போகணும்? ஆமா லாமா, இப்போ விஜயநகரத்தையே குட்டி போட்டு போன மாதிரி சுத்தி வருவியே, இப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் போற? சரி விடு, நீ என்ன வெளியூர் கூட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உன் கூட நானும் வருவேன். உன்னை மகாராஜா தூக்குல எதுவும் போடல, ஆனா நீ இருக்கியே, உன்னோட அறிவை நீயே தூக்குல போட்டுக்கிட்ட போல. ஆக்ரா போறத பத்தி பேசுற? எங்கேயாவது போறதா இருந்தா எடுங்க. எதை எடுக்க சொல்ற? அதோ அந்த பையன் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. சரி சரி சரி, நான் போகல. சரி, ஒரு விளையாட்டு விளையாடலாம். இப்பதானே ஆக்ரா போறேன்னு சொன்னீங்க, அடுத்து விளையாடுறேங்கிறீங்க. ஆமா ஆமா, என்ன விளையாட்டுனா நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் உதவி பண்ணுவேன். அதாவது 2 பதில்கள் கொடுப்பேன். நீங்க அது 2ல இருந்து சரியான பதில தேர்வு பண்ணி சொல்லணும். ஆனா அதுக்கு கால அவகாசம் 3 நொடி தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும்
நான் கேட்கிறேன். சரி. தயாரா? சொல்லுங்க. அம்மாவா புள்ளையா? அம்மா. அன்பா செல்வமா? அன்பு. மனசா மூளையா? மனசு. மரியாதையா பகட்டா? மரியாதை. நேர்மையா இல்ல சூழ்ச்சியா? நேர்மதா. நாட்டுப்பற்றா சுய பாதுகாப்பா? நாட்டுப்பற்று. அதேதான். இந்த வார்த்தையை தான் உங்க வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டமா. என்ன நேர்மையான வழியில நல்லதை மட்டும் கத்து கொடுத்து வளர்த்திருக்கீங்க. நான் எப்படிமா தப்பான முடிவு எடுப்பேன்? என்ன முடிவுங்க? ஆக்ரா போய் சுல்தான் பாபரை பாக்குற முடிவு. ஆமாலம்மா, இப்பதான் நீ போவே மாட்டேன்னு சொன்ன. அந்த ராஜா இறக்கமே இல்லாத பயங்கரமான ஆபத்தான ராஜா வச்சு அவரை பார்த்தா பயமே பயப்படுமாமே. அவ்வளவு கொடூரமானவரா. வேற நாட்டுல இருந்து யாராவது பார்க்க வந்தா அவங்கள தலைக்கீழ தொங்க விட்டு வரவேற்பு கொடுப்பாராமே. அப்படிப்பட்ட ஒரு அரசனை போய் பார்க்க போறீங்களா? சாரதா, நீ சொல்றது உண்மைதாமா. ஆனா என்ன பொறுத்தவரை தேச பக்தியை விட உயர்ந்தது சுய பாதுகாப்பு கூட கிடையாது. இப்ப அம்மாவும் இதுதானே சொன்னாங்க. நான் இந்த அம்மாவோட மகன். அம்மாவா? இவங்க என்ன அம்மா? பெத்த புள்ளைய மரணத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. அம்மா, ராமாவ போக விடு. அவ நீதியோட பாதையில பயணம் பண்றான். அவ உண்மையதான் பேசுறான். அவன் எப்பவுமே தன்னோட உயிரை விட மேலா தன்னோட தாய்நாட்டை நினைக்கிறான். அது மட்டும்தான் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கும். விஜயநகரத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுமா. அது மட்டும் நடந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால ராமனை அவன் வேலையை பார்க்க விடு. ஆமா சாரதா, என்ன பத்தி கவலைப்படாத. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த அம்மனோட அருளும் இருக்கு. காளி அம்மனோட அருள் எப்போதும் என் கூடவே இருக்கும். நான் பாதுகாப்பா இருப்பேன். போ, நீ போய் எல்லா ஏற்பாடையும் பாரு. நான் போய் உன் துணிமணியை எடுத்து வைக்கிறேன். சரிங்க, நான் போய் உங்களுக்காக சமைக்கிறேன். சரி, நான் குதிரைக்கு ஏற்பாடு பண்ணேன். அம்மா காளி, இப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாயி. மகாராஜா பாபர் வரப்போறான். பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்னோட சாப்பாட்டுல கல்லும் மண்ணும் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமி எனக்கு பிடிக்கும் தான். அது எதிரிகளை தோக்கடிக்க பிடிக்கும். ஆனா அது என் சாப்பாட்டுல இருந்தா யார் அந்த சமையல்காரர்? அவனை கூப்பிடுங்க. அது மகாராஜா, அந்த சமையல்காரரை நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. ஒருவேளை இன்னைக்கு அவரோட சிஷ்யர்கள் யாராவது சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தப்பு நடந்திருக்கும். அப்படியா? தண்ணி கொடு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சிஷியர்கள் சமைச்சதால தப்பு நடந்திருக்கலாம். ரொம்ப சரியா சொன்ன ஐயா. நீங்க முதல்ல உட்காருங்க. சரியா? அது 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 மகாராஜா, அது முதல்ல உட்காருங்க. மகாராஜா, ஐயாவுக்கு ஒரு தட்டு நிறைய சிறு கற்களை கொட்டி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் கல் எடுத்துட்டு வாங்க. ஐயா முன்னாடி வைங்க.
சரி, எடுத்து சாப்பிடுங்க. இந்த கற்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு நீங்க எனக்கு கத்து கொடுங்க ஐயா. மகாராஜா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அட சாப்பிடுப்பா, சாப்பிடு. ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்ன. மகாராஜா மன்னிச்சிருங்க. கடவுளே, இன்னைக்கு எனக்கு கடவுள் அருள் இருக்குது. இல்லைன்னா அந்த கிழவி என்ன கொன்னே போட்டிருப்பாய்யா. அந்த பண்டித ராமகிருஷ்ணனை பத்தி அப்புறமா யோசிப்போம். இப்ப முதல்ல அந்த தடியை ஒளிச்சு வைக்கிற வேலையை பார்க்கணும் ஐயா. ஆமா குருஜி, நீங்க இது வரைக்கும் உங்க மொத்த வாழ்க்கையிலயும் அவ்வளவு மணி அடிச்சிருக்கவே மாட்டீங்க. அதை விட அதிகமா அந்த அம்மா இன்னைக்கு உங்களை தடியாலேயே போட்டு அடி வெளுத்துட்டாங்க. ஆனா இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமும் குருஜி நீங்க இன்னும் திருந்தவே இல்லையே. ஆக்ரால இருந்து வந்த உளவாளியையும் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல நீங்க சொன்ன எல்லா புகாரையும் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இல்லையா ஆச்சாரியாரே, இதுல எது பொய் எது உண்மைன்னே தெரியலையா. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதை கண்டுபிடிக்க போறாராம். எங்க? ஆக்ராவுக்கு, முகலாய சாம்ராஜ்யத்துக்கு அவர் போறாராம். அந்த ஒற்றன் மட்டும் என் கையில சிக்கியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உண்மை எது பொய் எதுன்னு. ஆனா குருஜி, நாம தான் அவனை 6 கண்ணால பார்த்து அவன் சொன்னதையும் காதால கேட்டமே. குருஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 உங்களோடது, 2 தனியோடது, 2 என்னோடது, 2 கண்ணு 2 காது, மொத்தம் 6 தானே. அப்படி இருந்தோம் இது எப்படி தப்பாச்சு? ஆயிடுச்சு. எப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க குருஜி. இல்லன்னா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும் குருஜி. அப்புறம் உங்க நிலைமை மோசமாயிடும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க குருஜி, அப்புறம் நீங்க எது பண்ணாலும் பிரயோஜனமே இல்லாம போயிடும். இப்ப பாருங்க குருஜி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆக்ராவுக்கே போக போறாரு. போய் அந்த உளவாளிய பிடிச்சிருவாரு. அப்புறம் அந்த பேரரசர் பாபர் கூட நம்ம ராமகிருஷ்ணர் அறிவுக்கு முன்னாடி முட்டாளாயிடுவாரு. அட கடவுளே, நான் ஒரு உண்மையை சொல்லவா மணி? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இப்போ 2 லட்டு கிடைக்க போகுது. இந்த விஜயநகரத்துல மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. லட்டு மாதிரி பரிசும் கிடைக்கும். அங்க ஆக்ராக்கு போய் பேரரசர் பாபருக்கு விஜயநகரத்தை பத்தி தகவல் சொல்லுவாரு. அப்புறம் அங்க அவருக்கு லட்டு மாதிரி பரிசும் பாராட்டும் கிடைக்கும், கூடவே மரியாதையும் கிடைக்கும். ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க குருஜி? அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை மாட்டி விட்டுறலான்னு இருந்தீங்க. நீங்க அந்த ஆளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு இருந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு? வேணா விடுங்க, இனி பேசி பயன் இல்ல. அப்புறம் என்னதான் செய்ய? குருஜி, உங்க மூளை பக்கத்தூர் வரைக்குமே யோசிக்காது. ஆக்ரா ரொம்ப தூரமா இருக்கு, அப்புறம் எப்படி யோசனை வரும்? இந்த ஆளால முடியாது. இங்க வா, இங்க வா, இங்க வா. போ. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் ஆக்ரா புறப்படுறேன். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உண்மையிலேயே பாபரோட உச்சனா இருந்தா டெல்லியிலேயே அதுக்கான ஆதாரம் உறுதியா கிடைக்கும் எனக்கு. போதும், அதுக்கப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பழி வாங்குறது எனக்கு சுலபமாயிடும். ஜெயிச்சிருவேன். வர்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வேலைக்கு சாப்பிடு. தினமும் மறக்காம சாப்பிடணும். எடுங்க. சாரதா, எப்ப பார்த்தாலும் அது எடுங்க இது எடுங்கன்னு சொல்ற. போற நேரத்துல எதை எடுக்கிறது? என் கையில இருந்து இது எடுங்க. என்ன இது? இவ்வளவு நீளமா இருக்கு. நான் போறேன்னு நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பட்டியலை போட்டு கொடுத்திருக்க. ஆக்ரா போற தூரத்தை விட இது நீளமா இருக்கே சாரதா. எங்க நீங்க எப்படி ஆக்ரா போறீங்கல்ல, அதனால வரும்போது எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. பார்த்து வாங்கிட்டு வாங்க, சரியா? ஓ, அப்ப என்ன பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல? ஏங்க, நீங்க தான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருவீங்களே. ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போகாதீங்க. உங்க பாதுகாப்புக்காக நான் இங்க வேண்டிக்கிறேன். நீங்க எனக்காக இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, ரொம்ப நல்லது. குண்டப்பா, இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீதான்.
அம்மாவையும் சாரதாவையும் உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன். அவங்கள பாத்துக்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியில்லாமா, நீ கிளம்பு. நீ நாட்டை காப்பாத்து, நான் இவங்க 2 பேரையும் காப்பாத்தேன். சரி, குடு பைய குடு. நான் கிளம்புறேன். மிச்சம் இருக்கிற இந்த ரொட்டிங்க இன்னும் ஒரு 6 நாளைக்காவது வரும். இதை கேட்டா குதிரையோட குளம்படி சத்தம் மாதிரியே இருக்கே. யாரா இருக்கும்? ஐயோ குருஜி, பார்த்து கவனமா உட்காருங்க. நீங்க இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க, குதிரை அந்த பக்கமா பார்த்து போய்கிட்டு இருக்கு. ஐயோ குருஜி, நீங்க திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க, தெரியுதா? குருஜி, ஒழுங்கா உக்காந்து போங்க, இல்லனா பின்னாடி பிரச்சனை ஆயிர போதே. நான் ஒண்ணு எந்த திட்டமும் இல்லாம ஆக்ரா புறப்படல. நல்லா கவனிங்க. இப்படி போனா அந்த பாபரும் அவரோட ஒற்றன் ராமகிருஷ்ணனும் என்ன கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்புறம் என்ன பார்த்து போக சொல்றீங்களே, பாக்குறதுக்கு எனக்கு ஊனக்கண்ணு தேவையில்லை, ஞானக்கண்ணு இருக்கு. உங்க விருப்பப்படியே பண்ணுங்க குருஜி. நாங்க உங்க நன்மைக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் குருஜி. இனி உங்க விருப்பப்படி நீங்க உட்காந்துக்கோங்க. ஆனா உயரமான பாதையில போகும்போது நீங்க கீழே விழுந்துருவீங்க. நீங்க எனக்கு பாடம் நடத்துறீங்களா முட்டாளுங்களா? என்னோட அறிவுக்கும் ஞானத்துக்கும் முன்னாடி நீங்க எல்லாம் வெறும் தூசு, புரியுதா? ஐயோ, அச்சோ, இது குருஜி ஆச்சே. இங்கேயும் வந்துட்டாரா? ஏன் குதிரையில இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காரு? போன ஜென்மத்துல இரும்பா இருந்திருப்பாரு. என் பின்னாடியே வாசம் பிடிச்சுக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டாரு. அதோ பண்டித ராமகிருஷ்ணன், போங்க போங்க, அவர் நம்ம பார்வையில இருந்து மறைஞ்சிட கூடாது. சீக்கிரம் போங்க, சீக்கிரம், வேகமா போ குதிரை, டுக் டுக் டுக், சீக்கிரம் போ குதிரை, டுக் டுக் டுக். ஐயோ குருஜி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பாடிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டை கேட்டு குதிரைக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அப்புறம் குதிரைக்கு கோபம் வந்துருச்சுன்னா விபரீதமாயிடும். நிக்காத எங்கேயும், டுக் டுக் டுக். ஓடி போ குதிரை, டுக் டுக் டுக், வேகமா போ. வாங்க குருஜி, வாங்க வாங்க குருஜி. உங்களை பிடிச்சிட்டோம் குருஜி, உங்களை பிடிச்சிட்டோம். உங்களுக்கு எதுவும் அடிக்கடி படலையே குருஜி. உங்களை அப்பவே பாடாதீங்கன்னு சொன்னல, பாத்தீங்களா? உங்க குதிரைக்கே நீங்க பாடின பாட்டு சுத்தமா பிடிக்கல. இதுக்குதான் அப்பவே சொன்ன பின்னாடி பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? வாங்க குருஜி, நம்ம திரும்ப போயிடலாம். போயிடலாம். முட்டாளுங்களே, என்னாலும் சரி, அந்த பண்டித ராமகிருஷ்ணனை பின்தொடராம விட மாட்டேன். அம்மா, ராமா இந்த வீட்டை விட்டு போய் இன்னையோட 3 நாள் ஆச்சு. அவர் வேலைக்கு சாப்பிடுறாரோ இல்லையோ, எங்க தூங்குறாரோ தெரியல. நீண்ட தூர பயணம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அவர் கண்டிப்பா சீக்கிரமா திரும்ப வந்துருவாரு. என்னது இது இப்படி பசிக்குது? 3 நாள் எப்படியோ தண்ணியை குடிச்சே ஓட்டிட்டோம். இனி என்ன பண்ண போறோம்? நம்ம குருஜி வராரு. மணி உள்ள வை, உள்ள வை. கிழவன் பாக்குறதுக்குள்ள மூட்டையை மறைச்சு வைக்கணும். அந்த குதிரை என்னமா தள்ளி விட்டுருச்சு. என்ன தனி மணி, உங்க 2 பேருக்கும் கூட உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்பா சிஷ்ய பிள்ளைங்களா? உங்க 2 பேரோட குருமாதா வர்ணமாலா இருக்காங்களே,
அவங்களுக்கு பயணப்படுறவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க தோணல. குருஜி, நமக்கு எப்படி அவங்க கொடுத்து அனுப்புவாங்க? குருமாதாவே எந்த உணவும் சாப்பிடவே இல்லையே. நீங்க வெளியூர் போறீங்கன்னு அவங்க கோவமாயிட்டாங்க. இங்க பாருங்க, நானே இந்த குச்சியை தான் கடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பா, எனக்கு ஏதோ சுவையான உணவோட வாசனை தெரியுது. எங்க இருந்து வருது? ஐயோ குருஜி, உங்க மூளைக்குள்ள இருந்து தான் வருது. உங்க மூளை உணவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதனாலதான் வருது. ஆகிற போவோம், ஆகிற வேலையை பார்ப்போம். போற இடத்துலயாவது நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கணும். கடவுளே, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனால எனக்கு பரிசுகள் தான் கிடைக்காம போச்சுன்னா இப்போ சாப்பாடும் போச்சு. மகாராஜா, நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. ராமகிருஷ்ணர் நிச்சயம் வந்துருவாரு. நீங்க சொல்றது சரிதான் மந்திரியாரே. ஆனா ராமகிருஷ்ணருக்காக நான் இதை பண்ண விரும்புறேன். நான் பாபரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ராமகிருஷ்ணரை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்களும் அவரை போக சொன்னீங்க. அவரும் சத்தியத்துக்கு என்ன கட்டுப்பட வச்சுட்டாரு. இப்போ இந்த காளியம்மன் கிட்ட வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இந்த அம்மன் தான் அவரை காப்பாத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க கவலையே படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதுவுமே ஆகாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்திசாலி மட்டும் கிடையாது. எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால வெற்றியோட தான் திரும்பி வருவாரு. கேட்க சந்தோஷமா இருக்க. இன்னையிலிருந்து சரியா 10 நாள்ல என்னோட நீண்ட நாள் காத்திருப்பு கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நாம விஜயநகரத்தை தாக்க போறோம். வசீர் மாலிக், நம்மளோட படைகளை ரொம்ப வேகமா போக சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு அந்த விஜயநகரம். நண்பா, கொஞ்சம் இங்க பாருங்க. இது என்ன இடம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது கூட தெரியாதா? இதுதான் ஆக்ராவோட முக்கியமான கடை வீதி. அப்படிங்களா? ரொம்ப நல்லது, நன்றிங்க. ஆஹா, மகிழ்ச்சியா இருக்கு. இங்க எல்லாரும் எந்த வித்தியாசமும் இல்லாம ரொம்ப ஒத்துமையா இருக்காங்களே. மக்களுக்கு ஒன்னா வாழ்றதுல எந்த விரோதமும் இல்ல. அரசர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? பண்டிதரே வணக்கம். வணக்கம். சைவ உணவு வேணும்னா அங்க போங்க. நன்றிங்க. ஐயா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஐயா, இது ஆக்ராவோட சிறப்பு மிக்க பூரி. அது உருளைக்கிழங்கு கூட்டு. ஐயா, நீங்க ஆக்ராவுக்கு வந்துட்டு இந்த ஊர் உணவுகளை சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கும் பூரியும் உருளைக்கிழங்கும் கொடுங்க. சரிங்க.
இந்தாங்க. இந்த மாதிரி பண்ண நீ கண்டிப்பா சாகதான் போற. எதிரி ராஜ்யத்துக்குள்ள நீ வந்திருக்கிற. இங்க நீ உன் நாக்கை கட்டுப்படுத்தி பேச்சையும் சாப்பாடையும் ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தி ஆகணும். வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்ப பாரு. என்ன பண்றது பட்டு, முடியலையே. உணவு எவ்வளவு சுவையா இருக்கு, எப்படி நாக்க கட்டுப்படுத்துறது? எவ்வளவு ஆச்சுங்க ஐயா? ஐயா, நான் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. பண்டிதர்களுக்கு உணவு இலவசம். ஆஹா, நீங்க ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க அதை விட ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மோஹித். அருமை, உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. அதை விட உங்க சமையல் இன்னும் அருமையா இருக்கு. நீங்க சுவையான உணவு கொடுத்தீங்க. அந்த காளியம்மன் உங்களுக்கு தனமும் தானியமும் குழந்தை வரமும் கொடுப்பாங்க. என்னாச்சு ஐயா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்ன? நீங்க எனக்கு குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றீங்க. எப்படி குழந்தைகள் பிறக்கும்? அவதான் அங்க இருக்காளே. பொண்டாட்டி அந்த பக்கம் இருக்காங்களா? ஆனா ஏன் நீங்க அவங்கள உங்க பக்கத்துல கூப்பிட வேண்டியதானே? பண்டிதர் ஐயா, பிரச்சனையே அதுதான். எங்க குடும்பத்து ஆளுங்க எங்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏன் ஐயா? என்னன்னு சொல்றது? எதுவும் கேட்காதீங்க. இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. இவங்க 2 பேருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க வீட்டாளுங்களே இவங்களை பிரிச்சுட்டாங்க. அதுவும் கல்யாணம் ஆன அடுத்த நாளே. பண்டிதர் ஐயா, அதான் இவர் இங்க இருக்காரு, அவர் மனைவி அங்க இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல. என்னோட அப்பாவுக்கும் மானசியோட அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சு. எதுக்காக? எங்களுக்கு குழந்தை பிறந்தா முதல்ல யார் வீட்டுக்கு போகணும்னு. என்னோட அப்பா இருக்கார்ல ராமதானு, குழந்தை பிறந்ததும் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். ஆனால் மானசியோட அப்பா, அதாவது என் மாமனார் பன்சிலால் இருக்கார்ல, குழந்தை பிறந்ததும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். அதுக்காக உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாங்களா? அட, இது விசித்திரமால இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருந்தா அந்த குழந்தை எப்படிங்க முதல்ல பிறக்கும்? மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே பணியாரத்துக்கு சண்டை போட்ட மாதிரி இல்ல இருக்கு. தம்பி மோஹித், உங்க வீடும் உங்க மாமனார் வீடும் எங்க இருக்கு? அதாவது ராம் தனுவும் பன்சிலாலும் எங்க இருக்காங்க? அதோ அந்த பக்கம் போகணும். 2 பேர் வீடும் எதிரெதிர் வீடு தான். மோஹித், உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண நான் முயற்சி பண்றேன். என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க மனைவியை கூட்டிக்கிட்டு என் கூட வாங்க. ராமா, அடுத்தவங்களுக்கு உதவிதான் ஓடி போய் பண்ணுவியே. இங்கேயும் இந்த குடியானவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சு கண்டிப்பா பாராட்டுக்கு உரிமையாயிடுவே. என்ன பண்றது பட்டு, இந்த மாதிரி விசித்திரமான பிரச்சனைகள் விஜயநகரத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஆக்ராவும் சலிச்சதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த பண்டிதர் யாரு? மோகித், என்னோட விருப்பத்தை மீறி நீ மானசியை சந்திச்சியா? மனசி, என்ன துணிச்சல் இருந்தா ராமதானுவோட பையனை சந்திச்சிருப்ப. முதல்ல நீங்க 2 பேரும் என் வணக்கத்தை ஏத்துக்கோங்க. வணக்கம். வணக்கம். சரி, தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? அதாவது நீங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் சந்திக்கிறதை ஏன் தடுக்கிறீங்க? அத நீங்க ராமதானு கிட்டே கேளுங்க. என்கிட்ட ஏன் கேட்கணும்? பன்சிலால் கிட்டே கேளுங்க. இவர் தானே எதிர்க்கிறாரு. என்னோட அன்பான மகளை பெரியவங்க ஆசையோட முறைப்படி கல்யாணம் செஞ்சு வச்சு அவன் என் வீட்லயே இருக்கா. என்னோட அன்பான மகனும் கல்யாணமாகி தனிமரமா இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்க பையனோட எல்லா துன்பமும் போயிடும். ஆனா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. குழந்தை பிறந்ததும் முதல்ல பேர குழந்தை என் வீட்டுக்கு தான் வந்தாகணும். முடியாது. என் மருமகளுக்கு குழந்தை பிறந்ததும் முதல்ல எங்களோட வீட்டுக்கு தான் வந்தாகணும். அதுக்கப்புறம் பேர குழந்தையோட கொஞ்சமா விளையாடணுமோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை.
அந்த வாக்க நான் இப்பவே கொடுக்கறேன். முடியாது. என் வீட்டுக்கு தான் வரணும். முடியாது. முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும். என் வீட்டுக்கு தான். முடியாது. எங்க வீட்டுக்கு தான். உறுதியா சொல்லிட்டேன், என் வீட்டுக்கு தான். முடியாது. ஐயா, அமைதி அமைதி அமைதி. ராமதானு ஐயா, பன்சிலால் ஐயா, நீங்க 2 பேரும் முழுமையான வாழ்க்கை அனுபவங்கள் நிறைஞ்சவங்க. அதனால நீங்க உங்க அனுபவம் மூலமா இவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காம நீங்க இவங்க பிரச்சனையை அதிகமாக்குறீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனைக்காக நீங்க சண்டை போடுறீங்களோ அப்படி ஒரு பிரச்சனையே இல்ல. ஆஹா, என்ன அழகா பேசுறீங்க பண்டிதர் ஐயா. நான் பிடிவாத பிடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது என் அன்போட வெளிப்பாடு. என் பேர குழந்தை மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை காட்டுது. ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. சரி, தயவு செஞ்சு நீங்க எனக்கு இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க 2 பேரும் அதை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும். என்ன தீர்வு சொல்லுங்க. ராமதானு ஐயா, நீங்க உங்க மருமகளை எப்படி பாக்குறீங்க? நான் என்னோட மருமகளை என் பொண்ணுக்கு சமமா தான் பாக்குறேன். உங்க மகளோட குழந்தைக்கு நீங்க யாரு? தாத்தா. ரொம்ப நல்லது. பன்சிலால் ஐயா, நீங்க உங்க மருமகனை எப்படி பாக்குறீங்க? மோகித்த நான் மருமகனா இல்ல, என் மகனா தான் பாக்குறேன். சரி, நீங்க உங்க மகனோட குழந்தைக்கு யாரு? தாத்தா. ஆமா, அப்படி பார்த்தா நீங்க மானசிக்கும் மோகித்துக்கும் அப்பாவா இருக்கீங்க, மாமாவாவும் இருக்கீங்க. ஆமா, அப்படி பார்த்தா இந்த 2 பேருமே உங்க பசங்க தான். நீங்க 2 பேருமே குழந்தைக்கு தாத்தா தான். அப்புறம் என்னங்க பிரச்சனை? உங்க பசங்களோட குழந்தை முதல்ல எந்த வீட்டுக்கு போனா என்ன? அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்தா தாத்தாவா பேர குழந்தைய நீங்க வரவேற்பீங்க. உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு தாத்தாவா பேர குழந்தைய நீங்க கொஞ்சம் போறீங்க. இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. இங்க பாருங்க, ஒரு வீடுன்றது வெறும் மண்ணாலையும் கல்லாலையும் கட்டப்பட்டது. ஆனா ஒரு குடும்பத்தை கல்லாலையும் மண்ணாலையும் உருவாக்க முடியாது. உறவுகளால தான் உருவாக்க முடியும். இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க, முதல்ல கட்டிப்பிடிங்க. அப்புறம் உங்க 2 பசங்களையும் ஒன்னா வாழ விடுங்க. அப்பதான் எந்த குழந்தைக்காக சண்டை போடுறீங்களோ அந்த குழந்தையே பிறக்குங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுவுமே நடக்காது. வாங்க வாங்க, கட்டிப்பிடிங்க. வாங்க. மோஹித், மோஹித், மானசி, ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் ஒரு 15 நாள் இந்த தாத்தா வீட்டுல இருக்கட்டும், இன்னொரு 15 நாள் இன்னொரு தாத்தா வீட்டுல இருக்கட்டும். அப்பதான் குழந்தைக்கு 2 தாத்தாக்களோட அன்பும் ஆசையும் கிடைக்கும். பிரமாதம் ஐயா. நீங்க எங்க 2 வருஷ குடும்ப பிரச்சனையை எவ்வளவு சுலபமா தீர்த்து வச்சிட்டீங்க. ஆமா, நீங்க யார் பண்டிதர்? இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. ஐயா, என் பேரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்னாச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரா? விஜயநகரமா? ஆமா. நாங்க உங்களை பத்தியும் உங்களோட திறமைய பத்தியும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆஹா, கலக்கறியா ராமா? நீ எங்க போனாலும் சரி உன்னோட பேரும் புகழும் கூடவே வருதே. இன்னைக்கு எனக்கே உனக்கு வணக்கம் சொல்லணும் போல இருக்கு. வணக்கம் ராமா. பட்டு, உனக்கு என்னாச்சு? வணக்கம். எல்லாம் அந்த அம்மனோட அருள் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.